ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 6 பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடியோவில் நான் ரெண்டு தான் நான் மேக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் நான் 1 மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது. ஏன்னா இதில் ஸ்பீட் பண்ண முடியல, ஸ்லோவாக தான் ஓரளவுக்கு லேர்ன் பண்ண முடியும், புரியும் உங்களுக்கு. அப்படிங்கிறதுனால நான் ஸ்பீட் பண்ணாமல் போகிறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகுது. ஸோ இந்த வீடியோவில் மட்டும் நான் இது ஒரு டிசைன் மட்டும்தான் நான் போடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கிட்ட இருக்க பீடை வச்சு ஒரு ப்ரேஸ்லெட் மேக் பண்ணி மறுபடியும் நான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறேன். என்கிட்ட பீட்ஸ் கிடையாது. அது எல்லாத்துக்கும் நமக்கு அமௌண்ட்டு தேவைப்படும். நம்ம வீடியோஸ் நிறைய போடுறோம், ஆனால் யாரும் கிளாஸ் வெரிஃபிகேஷன் கேட்குறது கிடையாது. ஸோ இருந்தாலும் எப்போவும் நம்மளோட நம்பிக்கை விடாமல் போடணும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன். இதில் வந்து 22 பீட்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆனால் நான் வந்து இந்த ஸ்டோன் பீட்ஸ் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட் கிளாஸில் ஸ்டோன் இல்லாத பீடு நான் ஆட் பண்ணியிருப்பேன். எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட்காக ஒரு 9 பீட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் பீடு, அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு கலர் கிராக்கல் பீடு, அந்த பிங்க் கலரில் இருக்கிறது, பர்பிள் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி பீடு, இது வந்து கிராக்கல் பீடு. ஃபஸ்ட்டு ஒரு 8 பீட் போட்டுக்கலாம். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோனு நெக்ஸ்ட்டு 2 கிராக்கல் பீடு, மறுபடியும் ஒரு ஸ்டோனு, அகைன் 2 அந்த ப்ளூ கலராக நான் வேறு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பிங்க் கலர் ஆட் பண்ண வச்சுக்கிட்டேன். ஸோ 2 பீடு அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோனு, நெக்ஸ்ட்டு 2 கிராக்கல் பீடு, ஒரு ஸ்டோனு. அதாவது 2 பீடுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோனும் 2 பீடுக்கு அப்புறம் ஒரு ஸ்டோனு, அந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இமேஜில் பார்த்தா நல்லாவே தெரியும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் ஓரளவுக்கு ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். நீங்கள் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த மாதிரி போடும்போது நீங்கள் எலாஸ்டிக் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் சென்டர் பாயிண்ட்டும் நம்ம எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது தெரியணும். நீங்கள் டேரெக்டாக அதில் போடும்போது அது சரி வராது. செவன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 8 ஆட் பண்ணுறேன். ரெண்டு சைடு எத்தனை ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 9 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு 9, அந்த சைடு 9. சென்டரில் மட்டும் ஒரு ஸ்டோன் பீடு, 2 ஆரஞ்சு கலர் பீடு, ஒரு ஸ்டோனு, 2 ப்ளூ லைட் ப்ளூ, ஒரு ஸ்டோனு, 2 ஆரஞ்சு, ஒரு ஸ்டோன் போட்டிருக்கேன். 2 4 அது மொத்தம் 6. இந்த சைடு 9 போட்டிருக்கேன். இது கொஞ்சம் உங்களுக்கு பெரிய சைஸாக நான் போட்டு காமிச்சிருப்பேன். நீங்கள் தேவையான அளவு 9ங்கிறத 7 7 8 8 அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சென்டரில் நம்ம கலராக பீட்ஸ் போட்டது தாண்டி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நான் சொல்கிறது தான் 8 8 9 9 6 6 சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈவனாக போட்டுக்கோங்க. இதில் 5 அதில் 4 அந்த மாதிரி போடாதீங்க. இதில் 8 அதில் 7 போடாதீங்க. ஈவனாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நாட்டை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. இழுத்தாலுமே பிரியாத அளவுக்கு போட்டுக்கோங்க. நாட்டெலாம் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லேயே நான் போட்டிருக்கேன். நீங்கள் போயிட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இமேஜ் பார்க்கும்போது தெரியும். இதுதான் இந்த ஃபைனல் அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.